ஓம் நமோ நாராயணா. டிகேஎஸ் அட் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ கள்ளழகர் உற்சவராகவும் மூலவராகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருத்தலம் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில். வெகு நீண்ட ஆண்டுகளாக ஸ்ரீ நாச்சியார் கோயில் திருத்தலத்தில் வரணும்னு டிகேஎஸ் உடைய அபிலாஷை. ஸோ இன்றைக்கி நிறைஞ்ச ஏகாதசி 3/9/2025 புதன்கிழமை அன்று இந்த பாக்கியத்தை ஸ்ரீ கல்கருட பகவான் டிகேஎஸ்க்கு அருளியிருக்கிறார். அதுதான் நிஜம். ஸோ நாளை தினம் ஸ்வர்ணவல்லி சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரர் தில தர்ப்பணபுரி கும்பாபிஷேகத்திற்கு முந்தின நாள் 5ஆம் கால பூஜை 6ஆம் கால பூஜை தரிசனத்தை காண்பதற்காக அடியேன் தில தர்ப்பணபுரி எழுந்தருளும் முன்பு இன்றைக்கி நிறைஞ்ச ஏகாதசி. சிவபெருமான் சொல்கிறாரு, நீ நீண்ட நாளாக அவளோடு கள்ளழகரை பார்க்கணுன்னு அபிலாஷை, உன்னுடைய அபிலாஷை. அதனால் நீ இன்றைக்கி ஏகாதசி, உனக்கு நல்ல நிறைய 5ஆம் கால பூஜை 6-7 மணிக்கு தான் தொடங்குவாங்க. நீ போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த 5ஆம் கால பூஜைக்கு தில தர்ப்பணபுரிக்கு வா அப்படின்னு சிவபெருமானும் சொர்ணவல்லி தாயாரும் அருள் கட்டளை இட்டதன் காரணமாக இன்றைக்கி அந்த அபிலாஷையானது நிறைஞ்ச ஏகாதசி அன்று டிகேஎஸ்க்கு அந்த அருள் பாக்கியம் கிடச்சிருக்குது. அந்த அபிலாஷையானது இன்று நிறைவேற்றியிருக்கிறார் பெருமாளும் சிவபெருமானும் சொர்ணவல்லி தாயாரும் என்று சொன்னால் அதுதான் நிஜம். இந்த பதிவு பாருங்கள், அவருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான பதிவு பாருங்கள். இதெல்லாம் இப்போல்லாம் கட்ட முடியுங்களா ஐயா? ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் முழுக்க இந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்கை பார்த்தாலும் நமக்கு அதனுடைய ஆராய்ச்சியானது முடிவு பெறாது. ஸோ அப்படிப்பட்ட கலை நுட்பத்தோடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான மார்பிள்ஸில் வச்சு கட்டியிருக்காங்க. இது மாதிரிலாம் சாத்தியப்படுமா இந்த கலியுகத்தில்? ஸோ அனைவரும் வழிபடக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில். அதுவும் கல்கருட பகவான் தரிசனம் பாருங்கள். உள்ளர பூஜை பகவானுக்கு எப்படி வரவேற்பு பாருங்கள். டிகேஎஸ்க்கு நீண்ட நாள் அபிலாஷை அவரை பார்க்கணுன்னு. அது இல்லாமல் இன்னொன்று சொல்லிட்டாரு, இனிமேல் ஆண்டுதோறும் உற்சவரும் அவரே மூலவரும் அவரே. அடியேன் உலகத்தை வெளியே வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் நீ முயற்சி செஞ்சு வரணும் அப்படின்னு உத்தரவும் இட்டிருக்கார். யார்? கல்கருட பகவான். ஸோ அவருடைய உத்தரவை அடியேன் நிறைவேற்றுவேன் என்று இந்த ஸ்தலத்தில், அவருடைய ஸ்தலத்தில் எப்படியானாச்சும் அடித்து பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுவேன் ஒவ்வொரு ஆண்டும். ஏன்னா அப்படியே கருட பகவான் மீது எனக்கு அப்படி ஒரு அன்பு. 2 வீலர்லேயே நான் திருப்பதிக்கு கருட சேவையான போயிடுவேன். எனக்கு ஒன்றுமே இருக்காது, கட்டின துணியோடு போயிட்டு வருவேன். ஸோ அப்படிப்பட்ட அருள்லாம் எனக்கு கருட பகவான் கருட சேவை, திருப்பதி கருட சேவையில் அருள் இருக்கிறார். அந்த பாக்கியம் பாருங்கள். இங்கே கல்கருட பகவானையும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அடியேனுக்கு கிடச்சிருக்குது இந்த நிறைஞ்ச ஏகாதசி. ஸோ அப்படி ஒரு பாக்கியம் என்று யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், பெருகை வையகம். பாருங்கள், கல் கருட பகவானுடைய தரிசனம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. டிகேஎஸ் அட் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ கல் கருட பகவான் தரிசனம். மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே. நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்.